இந்த காணொளியை புதிதாக பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த தொடரை காண்பதற்கு முன்பாக நமது சேனலில் இதற்கு முன்னால் போட்ட ராமாயண பாகங்களை முழுமையாக பார்த்துவிட்டு வந்து இந்த காணொளியை பார்த்தால் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். சரி, இப்பொழுது இந்த பதிவை தொடரலாம். அகலிகையை கண்டு மனமிறங்கிய முனிவர் என்று தசரத குமாரன் ராமனுடைய பாத துகள் உன்மீது படுகிறதோ அப்போது பெண் உருக்கொள்வாய் என்று சாப விமோசனம் அளித்தார். தேவர்கள் பணிந்து கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்திரன் உடலில் 1000 குறிகளுக்கு பதிலாக 1000 கண்களாக மாற்றி அருளினார். விஸ்வாமித்திர முனிவர் ராமனை வெகுவாக பாராட்டினார். பிறகு இவர்கள் கௌதம முனிவரிடம் அகலிகையை அழைத்துச் சென்று அவரிடம் ஒப்படைக்கின்றனர். அப்போது ராமபிரான் கௌதம முனிவரிடம் மனத்தாலும் தவறு செய்யாத இந்த மாதரசியை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள கௌதமரும் அவளை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மூவரும் மிதிலை நகரை சென்றடைந்தனர். அவர்கள் மிதிலை நகரின் கோட்டையை நெருங்கி வந்தபோது அந்த கோட்டையின் மீது பறந்து கொண்டிருந்த அரசு கொடி இவர்களை வா வா என்று அழைப்பது போல் இருந்ததாம். அன்று தாமரை மலரை விட்டு நீங்கிய மகாலட்சுமி இந்த நகரத்தில்தான் இருக்கிறாள், சீக்கிரம் வா என்று அந்த கொடிகள் கை அசைத்து அழைப்பதைப் போல் இருந்தது. மிதிலை நகருக்குள் புகுந்து அந்த நகர வீதிகளில் மூவரும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் பல்வேறு இனிய காட்சிகளை கண்டுகொண்டே இவர்கள் நடக்கிறார்கள். அப்போது அந்த வீதியில் அமைந்திருந்த கன்னி மாடம் அவர்கள் கண்களில் படுகிறது. அந்த மாடத்தின் மீது அழகே உருவாக ஒரு பெண் நிற்கிறாள். அவள்தான் ஜனக மகாராஜனின் புத்திரியான ஜானகி என்பவள். முனிவருக்கு பின்னால் தன் தம்பியோடு நடந்து வரும் ராமன் அந்த அழகிய பெண்ணை பார்க்கிறான். அதே கணத்தில் அந்த பெண்ணும் அழகும் கம்பீரமுமாக வந்து கொண்டிருக்கும் ராமனை பார்க்கிறாள். பார்க்கின்ற அவர்களது கண்கள் ஒன்றோடொன்று சங்கமமாகின்றன. அவர்களது உணர்வுகளும் ஒன்றாகிவிடுகின்றன. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த பார்வையில் அவர்கள் உயிரும் உணர்வும் ஒன்றானது போல உணர்ந்தார்கள். ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்த மாத்திரத்தில் வாய்ச்சொற்கள் எதுவும் இல்லாமல் அவர்கள் உணர்வுகள் ஒன்றிப் போயின. ஓருயிரும் ஈருடலுமாக பார்க்கடலில் இருந்த திருமாலும் லக்குமியும் தங்கள் கலவி நீங்கிப் போய் பிரிந்திருந்து மீண்டும் கூடுகையில் பேசவும் முடியுமோ? இங்கு இவ்விருவரும் பார்த்த பார்வையினால் பேச்சு இல்லாமல் போய்விட்டது. மூவரும் நடந்து சென்று கண்ணுக்கு மறையும் வரையிலும் பார்த்து கொண்டிருந்தாள் சீதா பிராட்டி. அவள் மெல்லியள். ராமன் பேரழில் அவள் மனத்தை வாட்டத் தொடங்கியது. அவன் தன் கண் பார்வையிலிருந்து மறைந்து சென்ற பிறகும் அவன் நினைவாகவே இருந்தாள். ராமனுக்கும் மாடத்தில் பார்த்த அந்த பேரழகியான கன்னிகையின் உருவமும் அவள் கண்களும் அழகும் அவன் மனத்தை விட்டு விலக மறுத்தன. சீதை அந்தப்புறம் சென்று தனது மலர் மஞ்சத்தில் படுத்தாள். மலர்கள் கருகிப் போயின. நெஞ்சில் தாபமும் ஏக்கமும் கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாள். அவள் ஏன் இப்படி அழுகிறாள், வருத்தப்படுகிறாள் என்ற விவரம் அறியாத தோழியர்கள் அவளுக்கு திருஷ்டி சுற்றி போட்டுக் கொண்டிருந்தனர். ஆரத்தி சுற்றினர். மஞ்சத்தில் படுத்திருந்த சீதையின் மனதில் ராமன் மட்டுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான். அவன் நினைவு மட்டுமே அவள் மனதில் இருந்தது. யார் அவன்? தேவனோ? இருக்காது. ஏனென்றால் அவன் பார்க்கும்போது கண் இமைத்தானே. கையில் வில் ஏந்தியிருக்கிறான். மார்பில் முப்புரி நூல் அணிந்திருக்கிறான். எனவே அவன் ஒரு மானிடன்தான், அதிலும் அரசகுமாரன். மாதர் நலம் அனைத்தையும் என்னிடமிருந்து கவர்ந்து கொண்டு என் கண்வழி புகுந்து நெஞ்சை திருடிச் செல்லும் கள்வனோ? ஐயோ, என்ன அவன் அழகு! இப்படியெல்லாம் ராமனின் அழகையும் அவன் உருவம் தன் மனத்துக்குள் புகுந்து செய்யும் மாற்றங்களையும் சீதை உணர்ந்து அவனிடம் காதல் வசப்பட்டாள். ராமனின் வண்ணத்தோடு ஒத்துப்போகும் இந்த மலர்கள் எல்லாம் சீதையின் நினைவில் வருகிறது. அந்த எண்ணத்தில் ஆழ்ந்து கிடக்கும் போதே இருளும் வந்து சேர்கிறது. முனிவரோடு ராமனும் இலக்குவனும் ஜனகன் அரண்மனைக்குச் சென்று மகாராஜாவை கண்டனர். ஜனகன் மனம் மிக மகிழ்ந்து இவர்களை வரவேற்று உபசரித்து ஊர் மாளிகையில் தங்க வைத்தான். இவர்கள் வந்திருக்கும் செய்தி அறிந்து இவர்களை காண்பதற்காக கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் பிறந்த சதானந்த முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். இவர் ஜனக மகாராஜா குடும்பத்து புரோகிதர் ஆவார். ராமனும் இலக்குவனும் அந்த சதானந்த முனிவரை வணங்கி ஆசி பெற்றனர். கோஷிக முனிவரின் வருகை விதேய நாட்டின் நற்பயன் என்று விஸ்வாமித்திர முனிவருக்கு முகமன் கூறி வணங்கினார் சதானந்தர். அதற்கு விஸ்வாமித்திரர் பதிலளிக்கையில், சதானந்தரே, இதோ இந்த ராமன் தாடகையை வதம் செய்து என் வேள்வியை நிறைவேற்றினான். அங்கிருந்து வரும் வழியில் உன் அன்னைக்கு சாப விமோசனம் கொடுத்து உயிர்ப்பித்து நம் குறை தீர்த்த பெருந்தகை என்று அவருக்கு ராமனை பற்றி எடுத்துரைக்கிறார். உமது அருளுக்கு பாத்திரமான இவர்களுக்கு செயற்கரியது எதுவும் இல்லை என்றார் சதானந்தர். சதானந்தர் ராமனை பார்த்து, குழந்தாய், இந்த கோஷிக முனிவர் இருக்கிறாரே, இவர் ஒரு காலத்தில் அரச குலத்திலே உதித்தவர் என்று கூறி விஸ்வாமித்திரரின் வரலாறை எடுத்துரைக்க ஆரம்பிக்கின்றார். இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் மீதமுள்ள பாகங்களை தொடர்ச்சியாக காணலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.